கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2025 கடைசி, இந்த வருஷத்துடைய கடைசி மாதம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்லி ஒரு தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பார்க்க போனோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை, இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தத்தை வைத்து The Lord will protect you. First Chronicles chapter 17 verses 8. 1 நாளாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எத்தனை பேர் இந்த வசனம் தெரியும் தெரியல? தெரியுமா? நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். இந்த மாசம், இந்த வருஷத்தினுடைய இந்த இறுதி மாசமா இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாசம் கர்த்தர் நமக்காய் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தர் சமூகத்தில் நான் காத்திருந்து உபவாசத்தில் இருந்த பொழுது கர்த்தர் இடத்துல பேசும் பொழுது இந்த வார்த்தைகளை குறித்து பேசினார். நான் ஆண்டவர்கிட்ட திரும்ப கேட்கிறேன், இதுதான் வாக்கு தத்துவமா, இப்படிதான் வாக்கு தத்துவமா அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொல்லும்போது சொன்னாரு, இல்ல நீ பாதுகாப்பை குறித்து இந்த வாக்கு தத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன், இதை சொல்லு அப்படின்னு. ஆண்டவர் என்ன பாதுகாப்பா, பாதுகாப்பு இல்லாம ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் சொன்ன, ஆமா நிறைய பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க, பாதுகாப்புன்னு சொல்லி தப்பான ஒரு பாதுகாப்பு கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இதை சொல்லுவாங்க, ஒழிய தெரியாதவன் யார் வீட்டில் போய் ஒழிஞ்சான்? அந்த பழமொழி தெரியுமா தமிழ்நாட்டில்? தலையாரி வீட்டில் போய் ஒழிஞ்சான். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், தவறான ஒரு பாதுகாப்புக்குள்ள, தவறான ஒரு காரியத்துக்குள்ள பொய்ய உண்மைன்னு சொல்லி நம்பி இதுதான் தீர்வுன்னு சொல்லி நம்ம தவறான ஒரு காரியத்துக்குள்ள இருக்கிறோம். பிரியமானவர்களே, நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற என்ன சொல்ற பெரிய மனிதர்களுடைய பேரை உங்களுக்கு கொடுப்பாராம், பெரிய நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராம். அப்போ உங்க பேர் ரொம்ப சின்ன பேர் தானா அப்படின்னா ரொம்ப சின்ன பேர் தான். உங்க பேர் சின்ன பேர் தான், ஆனா அவர் நமக்குள்ள வரும்போது பெரிய பேராயிரும். தாவீது ராஜாவாக இருந்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன்டா அப்படின்னாரு. நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து அப்படின்னாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா முயற்சிகளிலும் கூட இருந்து அப்படின்ற அர்த்தமாகுது. அதே போல கர்த்தர் இந்த மாசம் உங்களுடைய எல்லா முயற்சிகளிலும், வேலையாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பேரப்பிள்ளைகளாக இருக்கட்டும், மருமக்கமாக இருக்கட்டும், வீடு வாசல் ஊழியமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், உலகப்பிரகம் எல்லாத்துலையுமே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கர்த்தர் உங்க கூட இருப்பார். ராஜா தாவீதுக்கு எப்படி கர்த்தர் மனமிறங்கி இந்த வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க போலியா நம்பிட்டு இருக்கிற அந்த பாதுகாப்புல அந்த கர்த்தர் உங்களை விடுவித்து உண்மையான பாதுகாப்புக்குள்ள உங்களை அழைத்து வர போகிறார். ஆமே. இந்த வாக்குத்தத்தம் அப்படியாக சொல்லி இரண்டாவதாக பார்க்கும்பொழுது, உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி வேண்டும். அப்ப சத்துருக்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களே பைபிள் நிறைய சொல்லப்படும். அப்போ இந்த சத்துருக்களை எல்லாம், உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த வெற்றி, அந்த வெற்றிக்கு தடையா இருக்கக்கூடிய எதிரிகள், அந்த எதிரிகளை வெல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்ன? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் தடையா இருக்கும். ஆமே. எதிரி அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்ன நினைப்போம், உடனே யாரும் செய்யணும் வச்சிட்டாங்களோ, சாத்தான் சும்மா கிடமா, அவன் பயந்துட்டு சும்மா கிடமா, அவனை சொல்லிட்டு இருப்போம், சாத்தான் தான் ஏன் அந்த வேலை காமிக்கிறான், நைட்டு தூக்கம் வரணும்னு வைங்களேன், தூக்கமே வர சாத்தானமா பண்ணிட்டான். வேலைக்கு போயிட்டு இருப்போம், வேலைக்கு போயிட்டு இருக்கையில கால் தட்டுவோம், உடனே சாத்தானமா பண்ணிட்டான். வேலையில மேனேஜர் திட்டுவார், உடனே சாத்தானமா பண்ணிட்டான். சும்மா அவன் பயந்துமே கிடப்பான், நமக்கு அவன் பயந்துமே கிடப்பான், நம்ம தான் அவனை தட்டி எழுப்பிட்டே இருப்போம், சும்மா அவனை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்போம். நம்ம ஏசப்போ சொல்ல மாட்டோம். என்ன வேதம் சொல்லுவாங்க,
உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. ஏன்னா கர்த்தர் நமக்கான வெற்றியை கொடுக்கும் பொழுது, அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு தடையா இருக்கிற சத்ரு யாரு அப்படின்னா நமக்கு நாமே எதிரிகளாக இருக்கிறோம். ரெண்டாவது, நம்முடைய நண்பர்கள் எதிரிகளாக, நம்ம நம்பினவர்கள் நம்ம எதிரிகளாக, நம்ம யாரை நம்பினோமோ அவர்கள் நமக்கு எதிரிகளாக மாறிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம யாரை நம்பணுமோ அவங்க நமக்கு விரோதமாக புரணி பேசியிருப்பாங்க. யார் நம்பணும் அவங்க நமக்கு விரோதமாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. யாரை நம்பிப்போம் அவங்க தான் நமக்கு முன்னாடி கழுத்தறுத்து வச்சிருப்பாங்க. அவங்களால தான் நமக்கு ஒரு பிரச்சனையே இருக்கும். அதுபோலதான் பிரியமானவர்கள், அந்த எதிரிகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். எதெல்லாம் தடையா இருந்துச்சோ உங்க வெற்றிக்கு அதெல்லாம் மாற்றி உங்கள் வெற்றிகளை காண கர்த்தருக்கு இருந்துச்சு. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பெரியோர்கள் நாமத்துக்கு ஒத்த நாமம். அப்போ பூமியில் இருக்கிற பெரியோர்கள் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கின அப்படின்னு என்னன்னா, ஒரு சிறந்த ஒரு பெயர் அல்லது ஒரு சிறந்த ஒரு புகழை இந்த மாசம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு சிறந்த புகழும் சிறந்த பேரையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க நில்லாமல் போனீங்களோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டீங்களோ, தள்ளப்பட்டீங்களோ, எந்த இடத்துல உங்களை கடுமையான வார்த்தைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, விமர்சனப்படுத்தினாங்களோ, அங்கன கர்த்தர் உங்கள் பேரை சிறப்பாக மாற்றி உங்களை உயர்த்தி உங்களை பேர் கொடுத்தாங்க. எவ்வளோ ஆமின்னு சொல்றீங்க, ரொம்ப ஆமின்னு சொல்றீங்க, ரொம்ப உணர்ந்துட்டீங்க வார்த்தைகளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோதனை கர்த்தர் உழைப்பார். அப்போ இந்த வாக்குத்தத்தத்துக்கான அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அப்போ பாதுகாப்பை கொடுக்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு மகள் வந்து புருஷன் வீட்டுக்கு போறாங்க. புருஷன் வீட்டுக்கு போனால் புருஷன் வீட்டில் ஒரு சண்டை நடக்குது, ஏதோ பிரச்சனை நடக்குது. அவங்க மாமியாரால அல்லது புருஷன் குடிச்சிட்டு வந்து ஏதோ பிரச்சனை நடக்குது, அடிக்கிறாங்க. உடனே என்ன பண்றாங்க, இந்த பாதுகாப்பை தேடி அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அம்மா வீட்டுக்கு வந்தோம் என்ன பண்ணுவாங்க, வா நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு தூங்க வச்சு எல்லாம் பண்ணி தடவையெல்லாம் கொடுத்து கூட சேர்ந்து அழுது ஒப்பாரியும் வச்சுட்டு தடவையெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு சொல்லுவாங்க, டைவர்ஸ் பண்ணிடு. நல்ல லாயரை பார்ப்போம், நல்ல அட்வொகேட்டை பார்ப்போம், நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு தலை சிறந்த சட்ட நிபுணரை பார்ப்போம், உடனே அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது பாதுகாப்பா? இது பாதுகாப்பு கிடையாது. பாதுகாப்பு என்ன அப்படின்னா, திரும்ப அங்க பேசி பரிந்து பேசி நம்ம மறுபடியும் கொண்டு போய் அங்க சேர்த்து என்ன பண்ணணும், வாழ வச்சு பார்க்கறது தான் பாதுகாப்பு. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளை வாழ வச்சு பார்க்க போறார். முதல் எப்படி வாழ வைக்க போறாரு அப்படின்னு சொன்ன, ஆதியாகமம் முதல் ஒரு 7 விஷயத்தை நடத்துவீங்க, சுருக்கமாக நான் பார்த்து முடிச்சிடுறேன், சரிங்களா? முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 12:2 யாரும் எடுத்த வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்துல ஒரு பாதுகாப்பை கொடுத்து என்ன பண்ண போறாராம், அந்த பாதுகாப்பு எப்படியாக இருக்கும்னா, வெறும் பாதுகாப்பு ஒரு இடத்துல ஒரு பலவீனமா இருக்கிறோம், ஒரு நோயா இருக்கிறோம், ஒரு பிரச்சனையா இருக்கிறோம்னா உடனே ஒரு இடத்துல அடைச்சி வச்சு நம்மளை பாதுகாத்துட்டு வெளியே விடுறது கிடையாது. அந்த இடத்துல வைக்கிறாரு அப்படின்னா அந்த பாதுகாப்புக்குள்ள ஒரு உயர்வை வைக்கிறார். எப்படிப்பட்ட உயர்வு அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய பேரை பெருமைப்படுத்த போகிறார். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெருமைப்படுத்துவார் அப்படின்னா ஒரு சிறப்பை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு புகழை கர்த்தர் கொடுக்கிறார். இரண்டாவது, அந்த சிறப்பையும் அந்த புகழையும் தருவதாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உறுதி அளிக்கிறார். ஆமென். அவர் பண்ணின சத்தியம் ஒவ்வொன்றும் நிறைவேறும். அவர் சொல்ல ஆகும். ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாசத்துல கர்த்தர் இந்த கடந்த 11 மாசத்துல நீங்க இழந்து போன காரியங்கள், நீங்க பாதுகாப்புன்னு சொல்லி உலக பிரகாரமான பாதுகாப்புன்னு சொல்லி நீங்க நிறைய பெருமை இழந்து போயிருக்கலாம், புகழை இழந்து போயிருக்கலாம், ஒரு சிறப்பை இழந்து போயிருக்கலாம், ஒரு தகுதி இழந்து போயிருக்கலாம், வெறுமையாய் போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கிறார். அந்த பாதுகாப்பு கூட முதல்ல என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களை பெருமைப்படுத்த போகிறார். உங்க வீட்டுல உங்களை பெருமைப்படுத்த போகிறார், உங்க வியாபாரத்தில் உங்களை பெருமைப்படுத்த, உங்க ஸ்கூல்ல காலேஜில் உங்களை பெருமைப்படுத்த போகிறார். எந்த டீச்சர் உங்களுக்கு ஒரு ஞானசூன்யமே போ உனக்கு படிப்பே ஏறாதுன்னு சொன்னாங்களோ,
அங்க பெருமைப்படுத்த போறார். எந்த வேலையில உங்க டைரக்டர், உங்க லீடர், உங்க மேனேஜர், உங்களுடைய முதலாளி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா நஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்களை எங்கன ஒதுக்கி தள்ளவன அங்கன உங்களை பெருமைப்படுத்த போறாங்க. எந்த வீட்டில் உங்களுடைய மனைவி, உங்க கணவன், உங்க பிள்ளைகள் அவமானப்படுத்தினாங்க, உற்றார் உறவினர் அவமானப்படுத்தினாங்க, அந்த இடத்துல கர்த்தர் உங்க பேரை பெருமைப்படுத்த போறாங்க. சிறப்பு உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அடுத்த 2வது காரியம், யாத்ராகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராகமம் 23:26. கர்ப்பம் விடுகிறதும் வளரும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். 2வது பார்க்கும்பொழுது இந்த பாதுகாப்பு கூட என்ன இருக்கும்? அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாதுகாப்பு, தாய் வீட்டுல பாதுகாப்பு இருக்கும், மாமியார் வீட்டுல பாதுகாப்பு, ஒரு நண்பன் வீட்டுல ஒரு பாதுகாப்பு இருக்கும், அண்ணன் வீட்டுல ஒரு பாதுகாப்பு, தம்பி வீட்டுல ஒரு பாதுகாப்பு, இப்படி பாதுகாப்பு இருக்கும். பாதுகாப்பு இல்லாம இருக்காது. இந்த உலகத்துல நமக்கு நம்ம நம்பின ஒரு ஜனம் நம்ம பாதுகாப்பு, அந்த பாதுகாப்பு என்ன இருக்காது. இப்ப போய் பாக்குறீங்க, அந்த இடத்துல பாதுகாக்கும் போது என்ன இருக்கும்? ஒரு மரண பயம் இருக்கும், ஒரு தற்கொலை எண்ணம் இருக்கும். பாருங்களேன், பாதுகாப்புன்னு சொல்லி உலக பிரகாரம் பாதுகாப்புன்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கும் ஒரு மரண பயம் இருக்கும். நோய் பட்டிருப்போம், வியாதி பட்டிருப்போம், ஒரு பலவீனப்பட்டிருப்போம், ஒரு பாதுகாப்பாக ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்போம், ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணிப்போம், அங்கே பாதுகாப்பு இருக்கும். ஆனால் அங்கே ஒரு பயம் இருக்கும். செத்துருவோம், பக்கத்து பெட்டுக்காரன் செத்து போயிட்டான், நம்மளும் செத்துருவோமோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு தற்கொலையினுடைய ஆவி இருக்கும். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாமே வேண்டாம், எதற்காக இந்த வாழ்க்கை, ஏன் இப்படி வாழ்க்கை, எதற்காக இயேசப்பா இந்த படி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். அப்ப பூர்ணப்படுத்துவது என்றால் என்ன அப்படின்னா, முழுமை அடைய செய்வது அல்லது முழுமைப்படுத்துவது. கர்த்தர் உங்களை இந்த நாட்களில, இந்த வருஷத்துல, முடிவு இறுதி காலத்துல உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து அதே போல உங்களுடைய எல்லா நன்மைகளையும் பூரணப்படுத்த போகிறார். எதெல்லாம் இந்த 11 மாசம் குறைவா இருந்துச்சு எல்லாத்தையும் பூர்ணப்படுத்த போறார். பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, உங்களை கைவிட்டு போன சொத்து, வாங்கப்படாத பொருள்கள் எல்லாவற்றையும் மறுபடியும் மீட்டு கொள்ள போறீங்க. கர்த்தர் பூர்ணப்படுத்த போகிறார். இதெல்லாம் நடக்குமா? அது எப்படி நடக்கும்? என் ஆண்டவரால ஆகாதது ஒன்றுமே கிடையாது, அவரால் ஆகும். இந்த மாசத்தை நாங்கள் தொடங்கும் பொழுது வெறுமையாக தொடங்கினோம். ஆனால் இந்த நாட்களிலே கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் முடிச்சு 7ஆம் நாள் தொடங்குகிறோம். இந்த 6 நாட்களில் எங்களுடைய செலவுகளை பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய மகளுடைய திருமணம் பேசும் பொழுது மாப்பிள்ளை வீட்டார்கள் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கையில் 1 பைசா கிடையாது. ஒரு 2000 ரூபாய் கடன் வாங்குறேன், 2000 கடன் வாங்குறேன். ஆனா அவருடைய நிச்சயதார்த்தம் முடிஞ்சு செலவை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம், ஓ இவ்வளவு ஆச்சா, இது எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆச்சரியம் வந்துச்சு. அப்ப ஆண்டவர் இதே போல திருமணத்தை நடத்தி வச்சிருங்க ஆண்டவரே. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, பூர்ணப்படுத்துகிறவர் அவர். நம்ம கண்ணில் மாம்ச கண்ணில் பார்க்கவும் குறையா இருக்கும், மாம்ச கண்ணில் பார்க்கும்போது அது குறைவாகவே இருக்கும். அது எங்கிருந்து அதை நிரப்ப முடியும், என்னால் முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும், ஒரு ஏமாற்றமா இருக்கும், தோல்வியா இருக்கும், முடியாதுன்ற ஒரு காரியத்தில் தான் இருக்கும். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்கும்போது தான் தெரியும், எல்லாத்தையும் முழுமைப்படுத்துவார். இந்த மாசம் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை தான் கொடுக்கிறார். முதல்ல பெருமை, 2வது பூரணம். எப்படி அந்த பூரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உபாகமம் 28:11 வாசிக்கும் போது, உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உங்க பிள்ளைகளிடத்திலையும், உங்கள் வாழ்க்கையிலையும், உங்க நிலப்படங்களையும், சகலத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு பூரண ஆசீர்வாதத்தை, கிருபையை, மகிமையை கர்த்தர் இந்த மாசம் கொடுப்பார். கடந்த 11 மாசம் இந்த பூரணம் இல்லாமல் எத்தனை இடத்துல நீங்க அவமானப்பட்டிருப்பீங்க, இந்த பூரணம் இல்லாமல் எத்தனை இடத்துல பலவீனப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு பூரண ஆயுசையும் கொடுத்து, பூர்ணமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, பூர்ணமான பலத்தையும் கொடுத்து, எந்த பிள்ளை
படிப்புல தகுதி இல்லை, வாழ்க்கையில தகுதியில் நினைக்கிறோம், அந்த பிள்ளைய தகுதிப்படுத்தி உறுதிப்படுத்தி, எந்த பிள்ளை பலவீனமா இருக்கிறாளோ, பாவத்தில் இருக்கிறாளோ, அந்த பிள்ளையை கர்த்தர் மறுபடியுமாக உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தருக்காக எடுத்து பயன்படுத்தும். அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசை கொடுக்கிறார். அடுத்தபடியான காரியம் லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். லேவியராகமம் புஸ்தகம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி ஆமென். இந்த மாசத்துல உங்களை திடப்படுத்துகிறாராம். திடப்படுத்துவார் என்று சொன்னா, ஒரு செயலை எதிர்காலத்துல செய்வதை குறித்து உங்களுக்கு என்ன பண்ண போறாராம்? திடப்படுத்த போகிறாராம். ஆமென். எதிர்காலத்துல உங்களை எப்படி மாற்றணும், உங்க பிள்ளைகளை எப்படி மாற்றணும், உங்க கணவனை எப்படி மாற்றணும், உங்க மனைவி மாற்றணும், எப்போ உங்க வாழ்க்கை எப்படி மாற்றணும், உங்க வேலைகளை எப்படி மாற்றணும், உங்க வியாபாரத்தை எப்படி மாற்றணும், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி மாற்றணும். நீங்க விழுந்து போனவர்களை பார்த்து, இழந்து போனவர்களை பார்த்து நிறைய சோர்ந்து போயிருப்பீங்க. அந்த சோர்வு வந்து கர்த்தர் மாற்றுறாரு. உங்களை என்ன பண்ண போறார்? திடப்படுத்த போகிறார். எதிர்காலத்துல உங்களை ஒரு கருவியாக என்ன பண்ண போறாரு? திடப்படுத்த போகிறார். உங்களை கொண்டு ஒரு காரியத்தை அசைக்க பண்ண போகிறார். நீங்க அசைக்க செய்ய போறீங்க. ஆமென். ஆமென். அடுத்தபடியாக 1:4-28 சொல்லும்போது இந்த திடப்படுத்துறதை குறித்து பார்ப்போம். வாசிங்க. பின்னாலே 1:4-28 First Chronicles chapter 28 உங்களுடைய ராஜ்ய பாரமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாட்களை திடப்படுத்த போகிறார். எந்த வாழ்க்கை ஒரு தடுமாற்றமா இருக்கு, எந்த வாழ்க்கை ஒரு நடுக்கமா இருக்கு, எந்த வாழ்க்கையை இழந்து போவேனோ என்று சொல்லி அந்த வாழ்க்கையில யார் உங்களுக்கு தடையா இருக்கிறாங்க, யார் எதிரடையா இருக்கிறாங்க, அந்த வாழ்க்கையில யார் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறாங்க, கர்த்தர் அதை உடைத்து அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கூட கையில கொடுத்து அந்த ராஜ்ய பாரத்தை ஆளும்படியாக திடப்படுத்தும். இந்த மாசம் அப்படிப்பட்ட காரியம் செய்வார். நானா இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன்? இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நானா தேர்ந்தெடுத்தேன், நானா ரசிக்கப்பட்டேன், நானா பைபிள், நானா? இல்லை. கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அவர் முன் கொடுத்திருக்கிறார். இன்னார் இடத்துல பிறந்தான், இங்க பிறந்தான், இப்படி இருப்பான்னு சொல்லி கர்த்தர் எல்லாத்தையும் அவருடைய ஜீவ புஸ்தகத்துல, சாட்சி புஸ்தகத்துல, நியாய புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் ஒரு பிரச்சனையை கண்டு, ஒரு போராட்டத்தை கண்டு அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, என் வாழ்க்கை இடிஞ்சு போச்சு, இந்த வாழ்க்கை முடியாது, அப்படியே அவிஞ்சு போகும்போது, நான் இல்லாமல் போக போகிறேன், எங்கேயாவது ஓடி போயிடலாமா, தற்கொலை பண்ணிடலாமா, தற்கொலை பண்ணி இறந்துடலாமா, எங்கேயாவது நடந்து போயிட்டு இருக்கல வண்டியில் விழுந்துடலாமா, கரண்ட்டுக்கிட்ட போகும்போது கையை வச்சுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை இந்த இடத்துல நான் பார்க்குறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றார், உங்கள் ராஜ்ய பாரத்தை என்ன பண்ண போறாராம்? திடப்படுத்த போறார். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவருடைய கற்பனைகளின்படி, அவருடைய நியாயங்களின்படி நீங்க என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். வார்த்தையை பிடிச்சி வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவம் எதுக்காக ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா, உங்களை உறுதிப்படுத்துறதுக்காக, ஒரு ஆதாரமாக. நம்ம வாழ்றதுக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல. இப்ப நம்ம வாழ்ற ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் கல்யாணம் முடிச்சுன்னா அடிக்கடி இதுவே சொல்றாரு பாஸ்டர். அவங்க உடனே எப்படி சொல்லிடுறாங்க, மகனுக்கு கல்யாணம் பண்ண போறாருல, அதான் அப்படியே சொல்றாரு, அதான் புத்திக்கு சொல்றாரு. நீங்க அப்படி கூட நினைப்பீங்கப்பா, பயமா இருக்கு எனக்கு. சரி, வேற மாதிரி வச்சுக்கிறோம். எனக்கு அதை பேசிக்கிட்டு நீ அதை வேற நினைச்சிட்டு இருப்பீங்க, நீ அப்படி வேற பேசுவீங்க. இருந்தாலும் அதைத்தான் பேசுறேன். ஏன்னா எல்லா பக்கமும் அடி வாங்கியிருக்கேன், எல்லா பக்கம் பேச்சு வாங்கியிருக்கேன், அதனால எப்படி வேற வச்சுக்கோம். இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஆதாரம் வேணும்ல, ஒரு நம்பிக்கை வேணும்ல. ஒரு வியாபாரம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மூல ஆதாரம் வேணும்ல. எதுவுமே இல்லாம எந்த நம்பிக்கையில செய்ய முடியும்? இப்போ ஒரு வியாபாரம் பண்ண போறோம் அப்படின்னா, பணம் போட்டாச்சு, பணத்துக்கு முதலீடா போட்டாச்சு,
ஆனா எதை ஆதாரம்? அங்க நம்பிக்கை என்ற ஒரு ஆதாரம், உண்மை என்ற ஒரு ஆதாரம். அப்படிதானே? அதே போலதான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை திடப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஆதாரம் வேணும். அந்த எதை வச்சு நம்ம போகணும் அப்படின்னா அவருடைய வாக்குத்தத்தம் தான் நமக்கு ஆதாரம். அதுதான் உண்மை, அதான் சத்தியம், அதுதான் நமக்கு ஆதாரம். ஆபிரகாம் குறித்து நிறைய ஊழியக்காரர்கள் பேசும்போது சொல்லுவாங்க, என்ன மாசம் தோறும் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு சோசியக்கார மாதிரி கிளி சொல்ற மாதிரி, கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம், டெய்லி ஒரு வாக்குத்தத்தம். இதெல்லாம் என்னங்க எழுதப்பட்டிருக்குன்னா, நல்லா தேடி வாசித்தா தெரியும். ஆபிரகாமுடைய காலத்துல வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் எப்படி செய்யப்படுது, ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் செய்யப்படுது, ஈசாக்குக்கு எப்படி வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது, யாக்கோபுக்கு எப்படி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி வாக்குத்தத்தம் செய்யப்படுது, ராஜாவாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் எப்படி செய்யப்படுது. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். பவுலுக்கு கூட வாக்குத்தத்தங்கள் எப்படி, புதிய ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாடையும் நம்ம சொல்லிடுவோம். புதிய ஏற்பாடு பார்த்தா புதிய ஏற்பாட்டுல எப்படி வாக்குத்தத்தம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியங்கள்ல எப்படி வாக்குத்தத்தத்தை கொடுத்து இதை செய், இங்க போ, இதான் வாக்குத்தத்தம், இந்த வார்த்தையை குடிச்சிட்டு போன்னு சொன்னாரா இல்லையா? ஆமென். அப்போ ஒரு ஆதாரம் நமக்கு தேவை பிரியமானவர்களே. அந்த ஆதாரம் தான் அந்த வாக்குத்தத்தங்கள். அந்த வசனங்களை குடிச்சு கொடுங்க, நம்புங்க. எனக்கு பணம் இல்லையே, எனக்கு பொருள் இல்லையே, எனக்கு மனுஷன் இல்லையே, எனக்கு ஜாதி இல்லையே, இனம் இல்லையே, எனக்கு ஒரு சந்ததி இல்லையே, இல்லை, எனக்கு ஆண்டோடைய வார்த்தை, அவருடைய கற்பனை, அவருடைய நியாயம் எனக்கு இருக்கிறது. அதை நான் பிடிச்சுக்கிட்டேன்னா என்னுடைய வாழ்க்கையில திடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அடுத்தபடியா 4வது யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா புஸ்தகம் யோசுவா 3:7. Joshua chapter 3 verses 7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். அடுத்து 4வது பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, மேன்மைப்படுத்த போகிறார். மேன்மைப்படுத்துகிறது என்ன அப்படின்னா, அங்க சொல்றாரு, மோசேயோடு இருந்தது போல நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது பெரிய விஷயம். மேன்மைப்படுத்துறது பெரிய விஷயம். மேன்மைப்படுத்தி இதை விட என்ன வேணும்? கர்த்தர் நம்ம கூட இருந்தாலே பெரிய விஷயம், பெரிய மேன்மை தான். நமக்கு கோடி கோடியா பணம், கோடி கோடியான வீடு வாச சொத்து இல்லாமல் போனாலும், நம்ம இந்தியாவில் எண்ணப்படுகிற தலை சிறந்த பணக்காரர்கள் ஒருத்தராக நம்ம இல்லாமல் போனாலும், ஒரு டாட்டாவோ ஒரு பிர்லாவோ நம்ம இல்லாமல் போனாலும், ஒரு அம்பானியா இல்லாமல் போனாலும், ஆனால் கர்த்தர் என்னோடு இருக்கிறார்கள், நம்ம தான் மேன்மையான. ஆமென். இதான் வேதம் சொல்லுங்க, நான் உன்னோடு இருப்பேன் மோசேயோடு இருந்தது போல அப்படின்னு சொல்றேன். அதை எப்படி பார்க்க முடியும்னா, இஸ்ரவேல் கண்கள், அப்போ நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நம்மளை மேன்மைப்படுத்த போகிறார். இவனால முடியாது, இவனால செய்ய முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நம்ம தள்ளப்பட்டோமோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டோமோ, எந்த மனுஷன் எந்த மனுஷி நம்மளை கையாள ஆகாதவர்கள் என்று சொல்லி நம்மளை அவப்படுத்தினார்களோ, அந்த இடத்துல கர்த்தர் கூட இருந்து நம்மளை மேன்மைப்படுத்த போறாரு. அந்த ஜனம் பார்த்து வியக்கும்படியாக, ஆச்சரியப்படும்படியாக, எந்த ஜனம் உங்களுக்கு விரோதமாய் பேசி முறுமுத்ததோ அந்த மனுஷர்கள் மனுஷிகள் வெட்கமடையும்படியாக நம்மளை மேன்மைப்படுத்த போறார். அந்த மேன்மை எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஏசாயா 33:10 வாசிக்கும், இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயர்வேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்க போறார். நீங்களே சொல்ல போறீங்க, நான் இப்போது எந்திரிச்சுவேன், இப்ப நான் உயர்ந்துருவேன், இப்ப நான் மேன்மைப்படுவேன் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தின் ஆவியை, பரிசுத்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவர் மேன்மைப்படுத்தி நடத்த போகிறார். ஆமென். இந்த மாசம் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்குமா? நடக்க போகுது நிச்சயம். இந்த 11 மாசம் வாக்குத்தத்தம் நடக்கல, இதாவது நடக்கும், இதான் நடக்கும். அப்ப இத்தனை வரைக்கும் நடக்கும். எத்தனை பேர் நடந்திருக்கு தெரியுமா? அப்ப நமக்கு நடக்கலைன்னா நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரல. அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணல, போகல. அதான் விஷயம். வாக்குத்தத்தத்தை பிடிக்கல. ஆமென். அடுத்தபடியாக அடுத்த காரியத்துக்குள்ள போயிடும். 5வது காரியத்துக்குள்ள போயிடும். 5வது காரியம் எடுத்து வாசிங்க. உபாகம புஸ்தகம் 28:9.
உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ உன் தேவனாய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். ஆமென். அடுத்தபடியாக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அவர் இந்த மாசத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறார். அந்த பாதுகாப்புகள் என்ன இருக்குன்னா உங்களை நிலைப்படுத்த போகிறார். நிலைப்படுத்துவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நிலையில உங்களை உறுதிப்படுத்துவது அல்லது நிலையாக நிற்கிறது. இந்த 11 மாசம் நிலையில்லாத ஒரு வாழ்க்கை, நிலையில்லாத ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை, நிலையில்லாத ஒரு வேலை, ஒரு பிடிப்பில்லாத ஒரு வியாபாரம், ஒரு பிடிப்பில்லாத ஒரு யோசனை, அதா இதா அப்படியா இப்படியா யோசனை நீங்க அலக்கழிச்சு போயிருக்கலாம், எண்ணங்கள் அலக்கழிச்சு போயிருக்கலாம், இப்படி பலவிதமான திட்டங்கள் போட்டு நீங்க அலக்கழிச்சு போயிருக்கலாம், நிலையில்லாமல் என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். ஏதோ இந்த அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ண, இங்க போக சொன்னாங்க, அங்க போச்சாங்க, அவங்கள பார்க்க சொன்னாங்க, இவங்களை பார்க்க சொன்னாங்க, இவங்களை சந்தித்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனுஷர் சொன்னபடியே நீங்க போயிருக்கலாம். ஆனா இந்த மாசம் கர்த்தர் கொடுக்கிற இந்த பாதுகாப்புக்குள்ள உங்களை நிலைப்படுத்த போகிறார். இதான் இந்த உலகத்தினுடைய ஜனத்தினுடைய பாதுகாப்புக்கும் உலகத்தின் பிதாவாகிய சத்ருவனுடைய அந்த 30 முக்கோடி என்று சொல்லக்கூடிய அந்த கிரிகளுக்கு பாதுகாப்புக்கும் உயிருள்ள ஆணுடைய பாதுகாப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. அதைத்தான் நீங்க உணரணும். நீங்க நினைப்பீங்க இங்கேயும் பாம்பு, இங்கேயும் கம்பை போட்டா குச்சை போட்டா பாம்பாகுது, அங்கேயும் குச்சை போட்டா பாம்பாகுது, இங்கேயும் பாம்பாகுது அங்கேயும் பாம்பாகுது, இங்கே உள்ள வளமா அங்கேயும் இருக்கும். ஆனால் அது அழிவுக்குள்ளானது, இது நித்தியத்துக்குள்ளானது. இதான் விஷயம். சும்மா வந்து அங்கேயும் கிடைக்குதுல்ல, உலக பிரகாரமா கிடைக்கும். இங்க பணம் கிடைச்சா அங்கேயும் கிடைக்கும், இங்க வேலை கிடைச்சா அங்கேயும் வேலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் இங்க நித்தியமாக இருக்கும், அது சத்தியமாக இருக்கும், நிலையாக இருக்கும், அங்கே அலக்கழிக்கப்படுகிறதா இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்ட மாட்டார். இங்க வேதனை இருக்கும், அந்த வேதனைக்கு இதுதான் விஷயம். நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அங்கேயும் பாதுகாப்பு இருக்குல்ல, அங்கேயும் ஆதரவு இருக்குல்ல, அங்கேயும் ஆறுதல் இருக்குல்ல, அங்க போன நம்ம அரவணைக்கிறாங்கல்ல, எவனாலும் விருந்தோம் மருந்தோம் அவ்வளவுதான். 3 நாளைக்கு வாழாட்டுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம அவுத்து விட்டுறாங்க. ஆனா கர்த்தரிடத்துல நித்தியமும் அவருடைய கோபம் வாழ்வோம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இங்க சின்னதா ஒரு கோபம் இருக்கும், அந்த கோபத்தை விட்டு உடனே பின்வாங்கி போயிடுவோம். நீங்க பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணி, சர்ச் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணி அவருடைய நீடிய வாழ்வு நம்ம கூட இருக்கணும். அதான் நிலைப்படுத்துறது. அல்லேலூயா. சோதனைகள் வரும், உங்களை சாதனைகள் அங்க மாற்றுவதற்காக இந்த மாசம் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? உங்களை நிலைப்படுத்த போறாரு, வாழ்க்கையை நிலைப்படுத்த போறாரு, உங்களுடைய வேலையை நிலைப்படுத்த போறாரு, உங்களுடைய வியாபாரத்தை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்த போறாரு. ஆமென். நிலையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தரப்போறார். ஆக்களிப்பு உங்களுக்குள்ள வரப்போகுது, மகிழ்ச்சி உங்களுக்குள்ள, ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரப்போகுது, அவருடைய கிருபை உங்களை நடத்த போகுது. எத்தனை அவமானம், எத்தனை அழுகை, எத்தனை பேருக்கு தெரியாது, வெளியே தெரியாது நம்ம அழுத அழுகை. ஆமா, தனிமையா ஒரு பஸ்ல போகும்போது, ஒரு ஆட்டோல போகும்போது, கார்ல போகும்போது அழுதுருப்போம். தனிமையா எங்கேயாவது ஒரு பார்க்கில் நின்று அழுதுருப்போம். நடிச்சாமம் எந்திரிச்சு தூக்கத்துல வந்து எந்திரிச்சு அழுதுருப்போம். ஆமே. வெளியே மனசுல வந்து சிரிச்சு இருப்போம். அயன் பண்ண ட்ரெஸ் போட்டு டிப்டாப்பா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு என்னை மாதிரி நின்றுருப்போம். ஆமே. வெளியே தெரியாது, இவனுக்கு என்னையா நல்ல வாழ்க்கை, இவனுக்கு என்னையா வீடு வாகனம் ஆஸ்தி அந்தஸ்து அப்படின்னு தான் பார்த்துருப்போம். அந்த அழுகை தெரியாது, நிலையில்லாமல் நிறைய இடத்துல அழுதுருப்போம். ஆனால் இந்த மாசம் அந்த அழுகைக்கு பதிலாக நிலைப்படுத்த போகிறார், உங்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்த போகிறார். செழிக்க போறீங்க பிரியமானவர்களே. 2026 உங்களை கொண்டு போகும்போது கர்த்தர் உங்களை எப்படி கொண்டு போறாரு? புதிய ஜனமாக, புதிய பொக்கிஷமாக. என்னடா அதெல்லாம் சும்மா வாய்க்கு எதுக்கு சொல்றாரு, பக்கத்துக்கு சொல்ல இல்லைங்க. உறுதியா உணர்ந்து உபவாசத்துல இருந்து ஜெபித்து பேசிட்டு இருக்கேன். இப்பொழுது உபவாசத்துல தான் பேசிட்டு இருக்கேன். அடுத்து சங்கீதம் 91:15 எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் நினைக்கிறேன். வாசிங்க. 91வது சங்கீதம் 15 வசனம். அவனை நோக்கி கூப்பிடுவார், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்.
கனப்படுத்துவேன். ஆமென். இந்த 6வது பகுதி என்ன அப்படின்னா கனப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை என்ன பண்றாராம், இந்த மாசம் பாதுகாப்பு கொடுத்து இந்த பாதுகாப்புக்குள்ள கனப்படுத்த போகிறார். கனம் என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உயர்த்துதல் அல்லது மதிப்பளித்தல். எங்க நீங்க உங்களுடைய உயர்வு தெரியாமல், உங்களுடைய மதிப்பு தெரியாமல் எந்த மனுஷன் எந்த மனுஷி உங்களை உங்க மதிப்பு தெரியாம வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துல உங்களை மறுபடியும் மதிப்பை கொடுத்து உங்க மதிப்பை வெளிரங்கமாக்க போகிறார், கனப்படுத்த போகிறார். அதான் அவருடைய பாதுகாப்புக்குள் இதெல்லாம் கிடைக்க போகுது. முதல்ல சொல்லும் போது பெருமை, 2வது சொல்லும் போது பூரணம், 3வது சொல்லும் போது திடம், அடுத்து மேன்மை, அடுத்து நிலை, இப்ப கனம். அப்போ இவருடைய பாதுகாப்புக்குள்ள இதெல்லாம் இருக்கிறதா பாதுகாப்பு. இந்த மனுஷன் என்ன பண்ணுவான், சும்மா ஆறுதல் சொல்ற மாதிரி உலக பிரயமான கடவுள்கள் சும்மா உங்களை ஆறுதல் சொல்ற மாதிரி அரவணைக்கிற மாதிரி இருக்கும். சொல்லப்பட்டது போல விருந்தம் மறந்தா 3 நாள், ஒரு 3 நாள் இருக்கும், 4 நாள் கசந்து போயிடும், இருக்கிற இடத்துல அவமானப்பட்டுருவோம். ஆனா சில பேர் இருக்கும் பாருங்க, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டாம், இப்படியே அலக்கழிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன், கனவீனமாவே ஓடிட்டு இருப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்லிட்டேன், நான் உன்னை எடுத்து பாதுகாக்க போறேன், நான் உன்னோட இருக்க போறேன், நான் உன்னை கனப்படுத்த போறேன். எந்த இடத்துல உங்க மனுஷன், அதாவது உங்க புருஷனுக்கு உங்க மதிப்பு தெரியலையா, உங்க மனைவிக்கு உங்க மதிப்பு தெரியலையா, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தகப்பன் இடத்துல மதிப்பு தெரியலையா, அல்லது எந்த தாய் தகப்பன் தன் பிள்ளைங்களுடைய மதிப்பு தெரியலையா, எந்த சபை உங்களுக்கு மதிப்பு தெரியலையா, எந்த ஊழியக்காரன் உங்களுக்கு மதிப்பு தெரியலையா, எந்த வேலை உங்களுக்கு மதிப்பு இல்லையா, அந்த இடத்துல உங்களை மதிக்க கனப்படுத்த போகிறேன். இந்த மாசம் பாருங்க, எந்த மனுஷன் எந்த மனுஷி எந்த நண்பன் உங்களை கனவீனப்படுத்தினாலும் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனப்படுத்தி பார்க்க போறார், மதிப்பு மரியாதையா பார்க்க போறார். நீங்க போனீங்கன்னா எல்லாரும் இவர் வந்துட்டார், நீங்க போனீங்கன்னா ஐயோ இந்த அம்மா வந்துட்டாங்க, இந்த அம்மா ஜெப வீரன், துதி வீரன், ஆராதனை வீரன், ஐயோ ஆண்டவருடைய பிள்ளை, நல்ல ஒரு விசுவாசி, உண்மை உள்ளவங்க, பக்தி உள்ளவங்க, பரிசுத்தம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிற்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கனத்தை மேன்மையை இந்த நாட்கள் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. எந்த இடத்துல கனவீனப்பட்டோன்னு சொல்லி, தாழ்த்தப்பட்டோன்னு சொல்லி, என் மதிப்பு தெரியலையே, என் வேலையுடைய மதிப்பு தெரியலையே, என்னுடைய தன்மையின் மதிப்பு தெரியலையே அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நீங்க அழுது கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துல உங்களை கர்த்தர் கனப்படுத்துவோம், உயர்த்தி மதிப்பளித்து உங்களை நடத்துவோம். கடைசியாக எரேமியா 31:13, Jeremiah chapter 31 and 13 verses 13. 31:13 எரேமியா. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் மூதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். கடந்த 11 மாசம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சஞ்சலங்களை பார்த்திருப்பீங்க, நிறைய சஞ்சலங்களை உணர்ந்திருப்பீங்க. அந்த சஞ்சலத்தினால் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க, இருதயம் கடினப்பட்டிருக்கும், ஒரே நொறுக்கப்பட்டிருப்பீங்க. உங்க வீட்டுல சந்தோஷம், உங்க முகத்துல சந்தோஷமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் ஒரு உம்முனா மூஞ்சி மாதிரி ஏதோ மூஞ்ச பாரத்தோட வச்சுக்கிட்டு, யாராவது கேட்டாங்கன்னா எப்படி பிரதர் இருக்கீங்க, எப்படி சிஸ்டர் இருக்கீங்க, இருக்கங்க ஏதோ சாகாம. அதே போல சந்தோஷத்துக்காக நீங்க சினிமா பார்த்துருப்பீங்க, சந்தோஷத்துக்காக சில கிளப்புகளுக்கு போயிருப்பீங்க, நண்பர்கள்ட்ட போயிருப்பீங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போயிருப்பீங்க. அந்த கர்த்தர் நாட்கள் என்ன செய்ய போறாரோ, நீங்க வாலிபர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சஞ்சலமாக இருந்தீங்கன்னாலும் சரி, நீங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க போறாரு. ஒரு தாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சிரிக்க வச்சு பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்கன்னா. ஒரு பிள்ளை அழுதுட்டு இருக்கும், குழந்தை அழுதுட்டு இருக்கும், அப்ப என்ன பண்ணுவாங்க, சில தாய்மார் இருக்காங்க, அழுகிற குழந்தை திருப்பி அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உன்னோட தொலை ஏண்டா உன பெத்தணும், உன்னை பெத்தே வாழ்க்கை முடிஞ்சு போய் உனக்காகவே நான் கெட்டு நொந்து போயிட்டேன், நீ நாசமா தான் போகணும், பார்த்துருக்கீங்களா? அந்த தாய் இல்லைங்க, இந்த தாய் வேற. ஒரு தாய் தேற்றுவது இந்த தாய் வேற, ஒரு தகப்பன் சுமந்து வந்தது போல இந்த தகப்பன் வேற. உலகத்தின் தாய் தகப்பன் இல்லை, சுயமா இன்னைக்கெல்லாம் பார்த்து
குடும்பத்தின் நடத்ததுக்குள்ள போன தாய் தகப்பனை பார்க்குறோம். குடி, களி, வெறி, ஆட்டம், எத்தனை குடும்பம் அழிஞ்சு அவமாயிருக்கு தெரியுமா, எத்தனை பிள்ளைகள் கெட்டு போயிருக்காங்க தெரியுமா. ஆனால் இந்த சந்தோஷமே வேற. நானுமே வீட்டார்கள் கர்த்தரை சேவிப்போம். ஆமென். இந்த சந்தோஷமே வேற. எப்படின்னா சஞ்சலம் அவர் பாதுகாக்கும் பொழுது நம்ம சஞ்சங்களை நீக்கி, இந்த உலகத்தின் பாதுகாப்பு கூட இருக்கும் போது சஞ்சலமா தான் இருப்பீங்க. நீ எல்லாம் கவனமா யோசிச்சு பாருங்க. நாங்கள் அம்மா வீட்டை சோமா தினந்தேன், தகப்பன் வீட்டை சோமா தினந்தேன், நண்பர் வீட்டை சோமா தினந்தேன், என்னுடைய நான் தனியா இருக்கேன் சோமாத்தான இருக்கேன் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல உங்க பாதுகாப்பு சோமாத்தான் இருக்கு. ஆனா சிரிப்பு, சந்தோஷம் இருக்காது. நீ நினைச்சு பார்த்து சந்தோஷம் இருக்காது. ஆனா கர்த்தருடைய பாதுகாப்பு கூட அந்த சந்தோஷம், சஞ்சலத்தை நீக்கி சந்தோஷம் இருக்கும். நீ உலக பிரகாரமான பாதுகாப்புன்னு சொல்லி இருந்ததெல்லாம் பாதுகாப்பு இருக்கும், ஆனா சஞ்சலம் இருக்கும். ஒரு சிரிப்பு இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அந்த சந்தோஷத்தை 2 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல போய் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி அந்த 2 மணி நேரம் மட்டுமே இருக்கும். கிளப்புக்கு போனால் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கும். அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏற்று வீட்டுக்காரங்க கூட போய் பேசுறீங்க அப்படின்னா சில மணி நேரங்களே இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள வரும் பொழுது அந்த சந்தோஷம் நித்தியமா இருக்கும். சஞ்சலம் இல்லாத, தவிப்பு இல்லாத, அந்த தலைமையில இறங்குற அந்த நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் இந்த வாசம் கொடுக்க போகிறார். இந்த வார்த்தைகளை நான் பார்க்கும்போது, இந்த வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது, எக்கான செய்திகளை நான் ஆராய்ச்சி பண்ணும்போது கர்த்தர் சொன்ன விஷயங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் அப்படியே ஆச்சரியமா இருந்தது. ஆனந்த கண்ணீர் என் கண்ணை என் பாஸ்டம்மா வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு எப்போ நான் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், வசனம் எழுதிட்டு ரொம்ப ஜபத்தோடு இருக்கேன். ஆனால் இந்த வட்டம் அழுகையோடு இருக்கேன். என் பாஸ்டம்மா பார்ப்பேன், என்னப்பா கண்ணீர் விட்டுட்டு இருந்தீங்க அம்மா. அந்த வார்த்தைகள் அவ்வளோ அழகாக இருந்துச்சும்மா, அவ்வளோ மென்மையாக இருந்துச்சு. ருசிச்சு பார்த்தேன், ரசிச்சு பார்த்தேன். அதனால இவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளை உணர்ந்து, ஒருவேளை நான் பேசும்போது எனக்கு உணராம அப்படின்னீங்கன்னா இந்த வார்த்தைகள் மறுபடியும் நீங்கள் உணரணும். வாக்கு தத்துவம் என்ன? இந்த 11 மாதம் வாக்கு தத்துவம் பண்ணிருப்பீங்க, ஆனால் அது கிடைக்காமல் போயிருக்கலாம். சில பேருக்கு அது கிடைச்சிருக்கும். கடந்த நாளில் சென்னையில் வந்து ஒரு தொலைபேசியில் எனக்கு வந்து ஒரு ஜெபக்குறிப்பு வந்துச்சு. அந்த ஜெபக்குறிப்பு சொல்லும்போது சொன்னாங்க, பாஸ்டர் 3 ஜெபக்குறிப்புகள் பாஸ்டர். 1, இலங்கையில் ஜனங்கள் தவிக்கிறாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணணும். இங்கே நிறைய பாஸ்டர் ஜெபம் பண்ணுறோம், நாங்களும் ஜெபம் பண்ணோம். சில பேர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணோம், இதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் சொன்னார், இப்பொழுதே அதை நிறுத்த போகிறேன். அந்த இடத்துல ஒரு நிம்மதியை கொடுக்க போகிறேன். உடனே நான் சொல்லி முடிச்சிட்டேன். அவர் 2வது ஒரு ஜெபக்குறிப்பு சொன்னாங்க, சென்னையில் பல இடங்கள் மிதக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அங்கதான் வந்து நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடனே அந்த இடத்துல சமூக ஆர்வலர்கள் இறங்கி, அரசியல்வாதி இறங்கி டக்கு அதை செயல்படுத்தி எல்லாமே தண்ணியெல்லாம் எடுத்து அதில் ஒரு விடலை. 3வதாக சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விஷ காய்ச்சல் பரவிருக்கு, ஆஸ்பத்திரியில் இடம் இல்லை. எல்லாத்துக்குமே ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அவங்க அனுப்பும்போது அந்த ஜெபக்குறிப்பு சொல்லும்போது, அப்போது அந்த இடத்துல நாங்கள் அதுக்காக நான் ஜெபித்த பொழுது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் மறுபடியும் ஜீவனை கொடுத்து கர்த்தர் உடனே அதே எந்த டாக்டர்கள் குளுக்கோஸ் சேர்த்து பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கணும், பிளேட்லெட் கம்மியாயிடுச்சு, அவங்களுக்கு சத்துக்கள் கம்மியாயிடுச்சு, அவங்க பலவீனமாயிட்டாங்கன்னு சொன்னாங்களோ, அதே டாக்டர்ஸ் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு திரும்ப எல்லாமே சரியா இருக்கு, ரத்தம் எடுத்து செக் போனோம் சரியா இருக்கு, ஒண்ணுமே இல்லை, இன்ஃபெக்ஷன் சரியா, உடனே அவங்க வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்ட்டாங்க. பிள்ளைகள் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. இந்த 3 ஜெபக்குறிப்புகளை சொல்லும்போது அதுக்காக நாங்கள் ஜெபித்த விஷயங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு தான் ஜெபம் பண்ணேன், இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணேன். இங்கே பெங்களூர்ல இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, பாஸ்டர் பெங்களூர்ல குளிர் என்னால் தாங்க முடியல, ரொம்ப பலவீனப்படுறேன், பயமா இருக்கு, நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வந்து இந்த குளிர்ல இறந்து போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வாக்கிங் போனோம்னா குளிர் தர மாட்டோம், ஹார்ட் அரெஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க இந்த பிரதர் என்று சொல்லி வயசானவங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்கய்யா. அவங்க சொன்னேன், குளிர் மாறும், கர்த்தர் இன்னைக்கே சூட்டை உண்டாக்க போறாரு,
சாயங்காலம் அங்கேருந்து போகணும். என்னங்க நீங்கள் சோகம் பண்ணீங்க, என்னென்னு குளிரே போயிடுச்சு, மிஸ்டெல்லாம் கலைஞ்சிருச்சு, சூடு ஆக ஆரம்பிச்சிச்சு, என்னுடைய உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, சொற்று அவுத்துட்டேன், 1 வாரம் சொற்று போட்டிருந்தேன், 1 வாரம் சாக்ஸ் போட்டிருந்தேன், 1 வாரம் ஸ்டார் இந்த குள்ளா போட்டிருந்தேன், எல்லாத்தையும் கழிச்சிட்டேன், இப்போ என்னுடைய உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிச்சு, எனக்குள்ள ஒரு பலன் வந்துச்சு, வெளியே வந்து பார்க்குறேன் சூரியன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நடந்த விஷயம். இந்த வாக்கு தத்துவம் அப்படி இந்த நாட்டில் செயல்பட்டு வந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் சும்மா மண்டையாட்டத்தை விட்டுட்டு நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தை விட்டுட்டு உள்ளே போகணும், ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும், ஒப்புக்கணும். ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க, லாபமோ நஷ்டமோ மரணமோ எதாவது நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன், ஆண்டவர் நடத்துவார். ஊழியத்தில் நான் வரும்பொழுது ஆண்டோட சொன்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்தாலும் பரவாயில்ல, உங்களை ஒப்புக்கொடுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படிதான் வாக்கு தத்துவங்கள் பிடிச்சுதான் ஊழியம். இன்னைக்கும் விசுவாசம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசம் அந்த வாக்கு தத்துவங்களை எடுங்க, இதை நம்புங்க. இந்த சொல்லப்பட்டது போல பெருமைப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பாதுகாப்பு கொடுத்து உங்களுக்கு எதெல்லாம் சத்துருவா இருக்கு, எதெல்லாம் எதிரியாக இருக்கு, எதெல்லாம் எதிரியா இருக்காங்க, எதெல்லாம் உங்களுக்கு கணக்கத்தை உண்டாக்குது, அதுல இருந்து உங்களை பிரிச்சு உங்களை பெருமைப்படுத்தி பூர்ணப்படுத்தி திடப்படுத்தி மேன்மைப்படுத்தி நிலைப்படுத்தி சரிங்களா கனப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன். இத்தனை நாட்கள் என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை, என் இதயம் களிக்குறவே இல்லை, என் முகத்தில் சிரிப்பே இல்லை, என் வாழ்க்கையில நான் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு. ஆனால் இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு சிரிப்பு தான். உடனே ஆண்டோடைய பிறந்த மாசம் கிறிஸ்துமஸ் மாசம் அதனால சிரிப்பு இல்லை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையோட ஜெயத்தை கட்டளை விட்டார். இனிமேல் நீங்க சிரிச்சு 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 வயிறு புண்ணாக போகுது. அவ்வளவு பெரிய காமெடி காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போறார். அதிசயங்கள் அற்புதங்களை செய்ய போறார். உணர்வுடைய ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த 2025 வருஷத்தின் கடைசி மாசமா இருக்கக்கூடிய இந்த டிசம்பர் மாசம் வாக்கு தத்துவம், நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன்னு சொல்லி ஆண்டவரே நீ கொடுத்த தாவீது ராஜாவிடத்துல பேசின, அவன் ராஜாவாக இருந்த போது பேசின அந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு இந்த சபைக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். சபையோர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறேன். சிறு பிள்ளைகளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகள் ஆண்டவராக இயேசுவே உங்க ரத்தத்தால் மூடப்பட்டு உங்க பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உங்க ஜீவனுள்ள வார்த்தையினால் பாதுகாக்கப்பட்டு பிள்ளைகள் வளரும் பொழுது நல்ல வளர்த்தியிலும் ஞானத்திலும் அறிவிலும் கிருபையிலும் தேவ ஆவிக்குள்ள சத்திய கிருபைக்குள்ள வளரட்டும். பிள்ளைகள் சகல ஞான அறிவுக்குள் வளரட்டும். நல்ல படிப்பு, சுகபல ஜீவன், தீர்க்க ஆயுசு, முதிர் வயசு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருந்த எல்லா எதிரிகளையும் இயேசுவின் நாமத்தில் நீக்கி போட்டு பரிசுத்த ஆவியான பிள்ளைகளை பரிசுத்த வார்த்தையை நடத்துங்க. பிள்ளைகளை வளர்த்து வாலிப ஊழியத்தில் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு தாளந்துகளிலும் பிள்ளைகளை நடத்துங்க. வாலிப பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக்கிறேன். வாலிப பிள்ளை ஒவ்வொருவரையும் ஆசிரியர் உலகத்தின் பாவத்தின் எல்லைகளுக்குள்ள போனாலும் பிள்ளைகளை கர்த்தாவை நீங்க பிடிச்சு உங்க கரத்தினால் இப்பொழுது அந்த எதிரிகளை நீக்கி சஞ்சலங்களை நீக்கி அவர்களுக்கான சாப பாவங்களை நீக்கி இன்னைக்கு அவர்களை ஆண்டவரை பாதுகாத்து இந்த வசனத்தின்படி நடத்தி வாழ்க்கையில உறுதிப்படுத்துங்க, நிலைப்படுத்துங்க. எந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு விரோதமாக கீழ்ப்படியாமல் பாவத்தின் வாழ்க்கையில போனார்களோ, பின்மாற்றமாய் போனார்களோ, இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவரை இயேசுவின் ரட்சிப்புக்குள்ள வர தீர்க்காயுசு கொடுத்து வாழ்க்கை துணைகளை தானாய் தேர்ந்தெடுக்காதபடி பொய் பொருட்டு பாவம் ஒளிவு மறைவு இல்லாதபடி வெளியரங்கமான வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமான வாழ்க்கையாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி உணர்வுள்ள பிள்ளைகளாக மாற்றி ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் காத்து வார்த்தைகளை கேட்டு இந்த வாக்கு தத்துவ வசனங்களை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் காத்தது. பிள்ளைகளுடைய வேலைகள் ஆசிரியை, வியாபாரங்கள் ஆசிரியை, படிப்புகள் ஆசிரியை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், பிரச்சனைகள் போராட்டங்கள். எந்த மனுஷன் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடையாக முறுமுறுத்து கசந்துக்கிட்டு சபிச்சுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த சாப வாய்கள் கட்டப்படட்டும், அந்த எதிரிகள் முறியடிக்கப்பட பிள்ளைகள் வாழ்ந்து செழிக்கட்டும். தீர்க்க ஆயுசோட முதிர் வயசு வரைக்கும் சொல்லப்பட்ட 7 அந்த பாதுகாப்புக்குள்ள ஆசீர்வாதங்களை அந்த உணர்ந்து செயல்படட்டும்.
கையிடுகிற வேலைகள், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை ஆசீர்வதிக்கும். கணவனாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். மனைவியாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். பெற்றோர்களாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். முதிர் வயது உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இதுவரை கண்ட கனவுகள் இன்னைக்கு மாறட்டும். உம்முடைய நினைவுகள் இவர்களுக்குள்ள செயல்படட்டும். உம்முடைய வாக்குத்தத்தம் இவர்களுக்குள்ள செயல்படட்டும். பட்டினி பசி மாறட்டும். பற்றாக்குறை மாறட்டும். முறுமுறுப்பு கசப்பு மாறட்டும். விக்கிரக ஆராதனைகள் மாறட்டும். ஏவல் சூனிய மந்திரங்கள் செயல்படாமல் போகட்டும். நெகட்டிவ் தாட்ஸ்கள் செயல்படாமல் போகட்டும். பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவருக்குள்ள இருந்துங்க. ஜெப வாழ்க்கை இல்லையே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சோர்ந்து பின்வாங்கி போனேன்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள இன்னைக்கு மறுபடியுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில செயல்படுது. ஜெப வாழ்க்கை உண்டாக்கட்டும். சபையில பிள்ளைகள் நிலைநிற்கட்டும். சபையில வளரக்கூடிய கல்வியாக, சபைக்கான சாட்சிகளாக கனி கொடுக்கட்டும். கருத்தில் இன்றைக்கு பெண்கள் ஒவ்வொரு பெண்களுக்குள்ள இருக்கிற ஏமாற்றம், தோல்விகள் மாறட்டும். ஒவ்வொரு ஆண்களுக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு, ஏக்கங்கள் நிறைவேறட்டும். என் மனைவி இப்படி இருக்க வேண்டும், என் கணவன் இப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் இப்படி வாழ வேண்டும், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எத்தனையோ விஷயத்துல தோத்து போய் அழுது வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போன பிள்ளைகளை இன்னைக்கு கர்த்தாவே அவங்களை எல்லாம் எந்த இடத்துல அவமானமா, இந்த அவமாக்கப்பட்ட அந்த இடத்துல தலை சிறந்தவர்களாய் மாற்றி அவரை நினைச்ச இயக்கங்களுக்கெல்லாம் அப்படி ஆம் என்று ஊழியர்களை, ஊழியக்காரிகள் உங்க கருத்துல ஒப்பு கொடுங்க. ஆசீர்வதிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் அவர்களோடு சரி. சுகமும் வேலனும் ஜீவனும் ஆரோக்கியம் உண்டாகட்டும். யாரெல்லாம் பலவீனம், சோர்வு, அசதி, நோய் நொடிகள், பிபி, சுகர், தைராய்டு, அனுவே பலவிதமான கை கால் வலி, மூட்டு வலி, எரிச்சல்கள், பலவிதமான இன்ஃபெக்ஷன்கள், இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கிரானிக் பலவீனங்கள் இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் மாற்றி புதிய பலனை சத்துதை கொடுத்து எலும்புகள், நரம்புகள், தோள்கள், சதைகள் ஜீவன் அடைவதாக இயேசுவின் நாமத்தினால் உங்க ரத்தத்தை பிள்ளைகள் ஆசிரியர். வருமானங்கள் வர தடைப்பட்டிருக்கிறது. வருமானங்கள் தடைகளை உடைத்து வருமானங்கள் வரட்டும். வீட்டு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு எந்த ஜனங்களுக்கு முன் வைக்கப்படும் போது தலைவரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற சொந்த பிதாவே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் உங்களை இந்த மாசம் நடத்த போகிறார். ஆமென். God bless you.